குறிப்பா வந்து இந்த கழுத்து எலும்பு வந்து நெறைய பேருக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இந்த கழுத்து எலும்பு தேய்மானம் ரொம்ப காமனா இருக்கு. இப்ப நெறைய பேருக்கு வந்து கழுத்து வலின்னு சொல்லுவாங்க. டயர்டா இருக்கு, முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. விட்டமின் டி எடுத்து செக் பண்ணி பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களுக்கு வந்து கழுத்து எலும்பு தேய்மானம் அதிகமா இருக்கும். இதோட சேர்த்து நாங்க என்னுடைய கிளினிக்கல் அப்சர்வேஷன்ல பார்க்கும்பொழுது, யாருக்கெல்லாம் இந்த நெஞ்சு எதுக்கழிச்சு வர்றது, ஏப்பம் வந்துகிட்டே இருக்கிறது, செரிமானம் சரியா இல்லாம புளிச்ச ஏப்பம் வந்துட்டு இருக்கு. இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ம். குறிப்பா சர்விக்கல் பெயின் காமனா வர ஆரம்பிச்சுருது. இல்ல எனக்கு இப்ப தான் ரொம்ப நாளா எனக்கு செரிமான பிரச்சனை இருக்கு அப்டின்னா, அவங்களுக்கு மோர் ப்ராமினன்ட் டூ இந்த கழுத்து வலி வர்றதுக்கான பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. இந்த பிரச்சனை வந்துருச்சுனாலே கழுத்து வலி வந்துரும். இப்ப நெறைய பேர் சொல்லுவாங்க, "எனக்கு ஒரு 2 நாளா வயிறு வந்து ஒரு மாரி செரிமானம் இல்லாம இருந்துச்சு சார். அடுத்த நாள்ல இருந்து கழுத்து மசில்லாம் டைட் ஆயிடுச்சு" அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபைண்டிங்ஸ் பார்க்கும்பொழுது, இந்த மேல் நோக்கி வரக்கூடிய பாதம் வந்து வாயு வந்து டிஸ்டர்ப் ஆகும்பொழுது, கழுத்து மசில்லாம் வந்து நல்லா டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டிஃப்னஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ, இதுக்கு மெயின் வந்து உங்களுடைய செரிமானம் ப்ராப்பரா இருக்கணும். அந்த நெஞ்சு எதுக்கழிச்சு இல்லாம, அந்த அசிடிட்டி எதுவும் இல்லாம உங்களுக்கு மெயின்டெயின் ஆச்சு அப்டின்னாலே, கழுத்து வலி வந்துச்சுன்னா ஈஸியா வந்து ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சுரும்.